சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. முதல் தளத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தீயை அணைக்கும் பணியில் 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். தலைமை செயலகத்தில் எந்த துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு? தீ விபத்துக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? இது குறித்து சொல்லுங்க. தலைமைச் செயலகத்தில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த அலுவலக கட்டிடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனோட நேரடி காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த அலுவலக கட்டிடம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இல்லை. தலைமைச் செயலக சிஎம் மற்றும் பொதுத்துறை நிதித்துறை அலுவலகம் அடங்கிய கட்டிடத்தில் தான் இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் நிர்வாக பணியாளர் சீர்திருத்த துறையுடைய அலுவலக கட்டத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபடக்கூடிய நேரடி காட்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க. புகை மூட்டம் அதிகமாக உள்ளதால் அதையும் பொருட்படுத்தாமல் முகக்கவசங்கள் அணிந்து தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திங்கட்கிழமை என்பதால் காலையில் 10 மணிக்கு தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தங்களுடைய வேலைக்காக வருவது வழக்கம். அப்படி 9:30 மணி அளவில் இந்த தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்த அனைத்து அரசு ஊழியர்களும் அதிர்ச்சிக்குள்ளானாக. நிர்வாகம் மற்றும் பணியாளர் சீர்திருத்த துறையுடைய அலுவலக கட்டத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த அலுவலக கட்டிடத்தில் தான் நிதித்துறை, பொதுத்துறை, மக்கள் தொடர்பு துறை அதிகாரிகளுடைய அலுவலகங்கள் மற்றும் பணியாளருடைய அலுவலகங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதை தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கின்றன. தலைமைச் செயலகம் அருகில் உள்ள பகுதியிலிருந்து 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போது புகை மூட்டம் அதிகமாக உள்ளதால் முகக்கவசங்கள் அணிந்து கொண்டு தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரிய அளவில் தீ விபத்து இல்லை என்றாலும் புகை மூட்டம் அதிகமாக இருப்பதால் தீயை அணைக்கும் பணியில் சிறிது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. புகை மூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் எரிந்திருக்கிறது என்றது முதல் தகவலாக நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் அதாவது தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் அனைவருமே அலுவலக கட்டடத்துக்கு வெளியே நின்று இந்த தீ விபத்தை நேரடியாக பார்த்து வருகின்றனர். காவல்துறை, தீயணைப்புத் துறையினர் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ரேவதி, பாஸ்கர், இந்த தீ விபத்து ஏற்படுறதுக்கு என்ன காரணமா சொல்லப்படுது? நேற்று விடுமுறை, இன்று காலை தான் வழக்கம் போல தலைமைச் செயலகத்தினுடைய பணிகள் தொடங்கி இருக்கிறது. அப்போது தான் சரியாக ஒரு 9:20 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது நீங்கள் பார்க்கலாம். இந்த கட்டிடத்தினுடைய வெளியே நிறைய ஏசி பெட்டிகள், அதாவது குளிர்சாதன வசதிக்காக பல்வேறு விதமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்துக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட் தான் காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது. 9:20 மணிக்கு ஏற்பட்ட தீ தற்போது வரை நீடித்திருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்கிறது தீயணைப்புத்துறையுடைய தகவலாக இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.